பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் தேவ ஆராதிப்பதற்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய அளவற்ற கிருபையினால் இந்த நாளில் கூட நாங்கள் ஜீவனோடு இருந்து உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு ஆராதனை செய்யக்கூடியான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத சுகாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும்,
கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 3 முதல் 11 வரை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோசிரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாயினும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்கள் பாடுபட்டு செய்கிறதுனாலே இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் படத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வேண்டுமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோசனங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தர் இந்த நேரத்திலே ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாய் அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கும்படியாய் நம்மை நாமே அவருடைய திரு சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெப பாடலை பாடுவோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய திரு சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வைத்திருக்கிற மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பேசுகிற அடியனை மறைத்து ஆவியானவரே நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது கேட்க செவிகளாய் உள்ளங்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை இந்த நாளில் நிறைவேற்ற முடியாத ஜீவனுள்ள வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். எல்லாவற்றையும் எங்கள் இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவினாய் இருக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் இந்த ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டிலும் லெந்து காலங்களிலே நாம் பிரவேசிக்கும்படியாகவும் அதிலும் குறிப்பாக இந்த லெந்து நாட்களின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிறு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பவனியாக வந்து அந்த குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரித்து ஒரு பரிசுத்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கர்த்தர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே நமக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது இது லெந்து நாட்களின் 5வது ஞாயிறு. இந்த நாடு சிலுவை மேசியாவின் காலத்தை குறித்ததான புதிய பார்வை.
அப்படி என்றால் சிலுவையை குறித்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு புதிய பார்வை. ஆண்டு காலமாக நாம் சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டிலே ஒரு புதிய பார்வையோடு கூட நாம் நோக்கி பார்க்கத்தக்கதாகவும் அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு மிக அருமையான மகிழ்வுக்கும் மன்னாவை சொன்னார்கள். சங்கீதக்காரன் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, சுத்தம் இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்படினால் நீங்களும் நானும் அவருக்கு நல்லவர்களாகவே இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் சுத்திய இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனை தான் செயல்பாடாய் வருகின்றது. எனவே சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். என்றால் நாம் பார்வை என்று சொல்கின்ற பொழுது புதிய பார்வை. புதிய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு 3 வேத பாடங்களை வாசிக்க நாம் கேட்டோம். ஒன்று உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அது தீர்க்கதரிசியாக அறிவிக்கப்பட்ட மேசியா என்று பார்க்கின்றோம். தீர்க்கதரிசியாக அறிவிக்கப்பட்ட மேசியாவை குறித்து அங்கு சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கின்ற பொழுது திருத்தொண்டர்களின் ஊழியங்களின் பாடுகளின் ஆறுதல் தரும் சிலுவைநாதர். நம் ஊழியம் செய்ய அழைக்கப்படுகின்ற பொழுது அங்கு பாடு வருகின்றது. அந்த பாடிலே நமக்கு சகலவித ஆறுதலையும் கொடுக்கின்றவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். 3ஆவதாக வாசிக்க கேட்ட சுவிசேஷ பதில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 35-40 பார்க்கின்ற பொழுது திருமைந்ததின் தாவீதின் குமாரனாக அங்கு கூப்பிடப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அப்படினால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அங்கு திருத்தொண்டர்களின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள நாளிலே அழைக்கப்படுகின்றோம். மேசியாவாக வர இருக்கின்ற இயேசுவை குறித்து அறிவிக்கின்ற மிகப்பெரிய பணி உங்களுடைய என்னுடைய பணியாக இருக்கின்றது. திருச்சபையிலே நாம் பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி ஊழியம் செய்ய அழைக்கப்படுகின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ளப்படுகின்றோம். ஏன்னா இன்னைக்கு ஊழியம் என்று சொல்கின்ற பொழுது ஊழியத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் அங்கு பாடுகள் உண்டு. பாடுகளற்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகளுக்குள்ளாக வர வேண்டும். இதற்கு ஆதாரமாக நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இன்றைக்கு நாம் வாசித்தோமை 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியரை எடுத்து வைத்துக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களை நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். என்ன அப்போஸ்தலனாகிய பவுலடியார் நமக்கு நன்கு தெரியும். அவர் சவுலாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் இருந்தார். ஆனால் பவுலாக அழைக்கப்பட்ட பொழுது அவர் சபையை நிறுவினார். சபையை நிறுவினது மட்டுமல்ல 13 நிருபங்களை எழுதினார். கடிதங்களை எழுதி சபைகளில் உள்ள விசுவாசிகளை இன்னும் விசுவாசத்திலே அவர்களுக்குள்ளாக கேள்வியை எழுப்பின பொழுது ஐயப்பாடு எழுப்பின பொழுது உயிர்த்தெழுதல் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்றால் உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கையை அவர் கொடுக்கத்தக்கதான நிருபங்களை எழுதினார் என்று பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். என்றால் இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடைபெறுகின்றது? நாம் பார்க்கின்றோம், ஒரு பொருள் எரிந்து கொண்டிருக்கின்றது. எரியும் வரைக்கும் எரியட்டும் என்று அமைதியாக நாம் இருக்கின்றோம். அது எரிந்தவுடன் நிச்சயமாக ஒரு நேரத்திலே அது அணையும். அது எரிகிற அந்த பொருள் தீர்ந்தவுடன் அல்லது சாம்பலாக்கப்பட்டவுடன் அது எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த திடப்பொருள் போனவுடன் அது ஆக்சிஜன் இருக்கும், அங்கு இருக்கின்ற இக்னிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஹீட் இருக்கும். ஆனால் அங்கு அந்த பொருள் இல்லாததினால் அங்கு அணைந்துவிடும். அணைந்த பின் மட்டும் அது மின்னும். அது எது என்று தெரியுமா? தங்கம். தங்கத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதை எரிக்கின்ற பொழுது பாருங்கள், அது ஒரு குப்பையை எரிக்கின்றது போலதான் எரித்துக் கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அது நமக்கு கண்படாது. நாளை எரிந்து 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 அது முற்றிலுமாக அது மின்னுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அது குப்பை அல்ல, அது தங்கம் என்று நாம் காண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலும் எரியப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எரிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த
பாடு, ஏன் இப்படிப்பட்ட அவமானங்கள், ஏன் இப்படிப்பட்ட நிந்தைகள் என்று சொல்லி நாம் கணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் எப்படி அங்கு குப்பை எறிவது போல எரிந்து தங்கம் எண்ணியதோ அதே போன்ற உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பாடுகளை கொடுக்கின்றார். அப்போதுதான் அது சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுதுதான் அது தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். நாம் சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுதுதான், நமக்குள்ளாக வருகின்ற பாடுகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுதுதான் நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஊழியம் செய்தார். ஆனால் ஊழியத்தின் பத்தியிலே அவருக்கு எவ்வளவு பாடுகள்! பிதாவாகிய தேவன் நியமித்த எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மை பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ நாம் முற்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும்படியாத்தான் கர்த்தர் நமக்கு வேண்டிய பாடுகளையும் வேதனைகளையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆனால் தேவனால் நான் பயன்படுத்தப்பட போகிறோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் மனிதர்கள் சிறப்பானதை தேர்ந்தெடுப்பார்கள், ஆனால் கர்த்தர் சிறப்பானதை அவரே உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கும்படியாகத்தான் இன்றைக்கு சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சிலுவையின் புதிய பார்வை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக நீங்கள் நானும் இந்த நாட்களிலே நாம் சுத்திகரிக்கப்படுகின்றவர்கள் மட்டுமல்ல, நாம் உருவாக்கப்பட இருக்கின்றோம். அவருக்கென்று சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மனிதர்களின் ஆரம்பங்கள் அற்பமாகவும் மனிதர்களின் ஏற்றுக்கொள்ளப்படாததாகவும் இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் அழைத்த மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் முடிந்தது என்று நினைக்கும் போது அந்த இடம்தான் அவனுடைய துவக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற மனிதன் இவனை எல்லாம் முடிந்தது, இனி இவனால் இன்னும் வாழ முடியாது, இந்த குடும்பம் அவ்வளவுதான் என்று உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் பார்த்து மக்கள் ஏளனம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில்தான் நமக்கு ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகின்றார். உலகத்தின் மக்களுடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, நம்முடைய குடும்பம் முடிந்தது என்று சொல்லி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை அதிலிருந்து எழுப்புகின்றவராக இருக்கின்றார். அதன் மூலமாகத்தான் அவருடைய பிள்ளையாக, அவருக்கு ஊழியம் செய்கின்றவர்களாக, ஊழியக்காரராக நாம் எழுப்ப முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னாலே அந்த இடம்தான் துவக்கமாக இருக்கின்றது. கோலியாத் முன் நின்ற தாவீதுக்கு பார்க்கின்றோம், அந்த இடம்தான் தாவீது ராஜாவாக உயர்த்தியது. குழியிலே வீசப்பட்ட யோசேப்புக்கு அங்கு பார்வனிலே அவன் பெரிய இதிலே இருக்கத்தக்கதான இதாக இருந்தது. வீதியிலே கிடந்த யோபுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். வனாந்திரத்திலே இருந்த மோசையை பார்க்கின்றோம். அரண்மனை வாசலிலே அமர்ந்த மொர்கதாயை பார்க்கின்றோம். சிங்க கெபியிலே வீசப்பட்ட தானியலை பார்க்கின்றோம். உலகத்தின் மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? அவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை, அவ்வளவுதான், சிங்கம் முனை கட்டித்து விடும் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையிலே அதுதான் அங்கு துவக்கமாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கின்ற பொழுது அது புதிய பார்வையாய் இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சிலுவை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இது ஆரம்பமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராய் இன்றைக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் எத்தனை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். அவர் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த காலங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதின் நிமித்தமாக நாம் ஒரு புதிய பார்வைக்குள்ளாக நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அவருக்காக எழுந்து நாம் பிரகாசிக்கத்தக்கதாய் நாம் இந்த நாட்களிலே பயன்படும் உருவாக்குகின்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது வேத வசனத்துக்குள்ளாக வருவோம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களே 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராம்? அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன்.
இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த நாட்களிலே இந்த கொடுக்கப்பட்ட இந்த வேத பகுதியை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, ஆறுதல் படுத்தும் ஊழியம். 2வது, நம்பிக்கை ஊட்டும் ஊழியம். 3வது, விண்ணப்பிக்கும் ஊழியம். அன்புக்குரியவர்களே, 1 ஆறுதல் படுத்தும் ஊழியம். வாசித்த 3ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன். சகல விதமான ஆறுதலின் தேவன். யாரும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆறுதலை அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆறுதலுக்குள்ளாக நீங்கள் நானும் இருக்க முடியாகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அங்கு நாயின் விதவையினுடைய மேல் கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்க்கின்றோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாயின் ஒரு விதவை இருப்பதோ மகன், அவன் இறந்து விடுகின்றான். அவனை என்ன செய்கின்றார்? கடைசி இறுதிச் சடங்கு என்று சொல்கின்றோமே, இறுதிச் சடங்கிலே பாடையிலே வைத்து தூக்கி கொண்டு போகின்றார்கள். ஊருக்கு வெளியாக சென்று விட்டார்கள். எல்லாம் முடிந்தது. அவன் வீட்டை விட்டு அவனை தூக்கி சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அழாதே என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதா இருக்கலாம். இனி ஒன்று முடியாது, என்னுடைய வாழ்க்கையிலே யார் ஆறுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கின்ற மக்கள் நம் மத்தியிலே உண்டு. ஒருவேளை நம்மை ஆறுதல் படுத்தின தேவன் அவர்களையும் ஆறுதல் படுத்தும்படியான காலங்களாய் இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அதான் அவருடைய புதிய பார்வை. எப்போதும் பார்க்கின்ற பார்வை அல்ல. என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் இன்றைக்கு மக்களை ஆறுதல் படுத்த மாட்டார்களா? இன்றைக்கு ஒரு வேளை நமக்கு அறிந்த ஒன்று, கொரோனா என்ற அந்த கொள்ள நோயின் மூலமாக மனிதர் அங்கலாய்க்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். வேலை போய்விட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. அடுத்த நேரம் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற குடும்பங்கள் எத்தனை உண்டு. வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையே, வீட்டு ஓனர் வந்து அவர்களை துரட்டுகின்ற காரியங்களை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆறுதல் படுத்த முடியும். நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ஒருவர் தான் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். அப்படின்னா நீங்கள் நானும் இந்த நாட்களிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மத்தியிலே போய் நம்முடைய ஆண்டவரை குறித்து, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன், அவரை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக எங்களுக்கு அங்கு பார்க்கின்ற 4ஆம் வசனத்திலே தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறதே போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அப்படி இல்லைனால் நீங்களும் நானும் பாடுபடுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆறுதல் பெறுகிறது. ஆண்டவருடைய கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை எப்படிதான், ஒரு பிரச்சனை என்றால் உடனே ஓடி வருவார்கள், வந்து ஜெபிப்பார்கள். பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அதோடு முடிந்தது. அதற்கப்புறம் அவர்களை ஆலயத்திலே பார்க்க முடியாது, ஆலயத்துக்கு வருவது கிடையாது, கேட்டால் நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக அவர் நம்முடைய பாடுகளிலிருந்து மீட்டாரோ, சகலவித பாடுகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்த கர்த்தர் நம்ம மேல் கிருபை பாராட்டின் நிமித்தமாக அவர் ஆறுதலை கொடுத்திருக்கின்றார். எங்கள் ஆறுதல் பெருகி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆதலால் ஆராதவாசர் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும், இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதில் உங்கள் ஆறுதலுக்கு இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்கள் பாடுபட்டு சகித்தீர்களானால் இந்த இரட்சிப்பின் பலன் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால், நாம் பாடுபட்டாலும் மற்றவர்களை ஆறுதல் படுத்த
கிறிஸ்தவம் அவர்களுக்கு வரக்கூடிய பாடுகளையும் அவர்கள் சகிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக கொடுக்கின்றவர்களாக நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆதலும் அடைகிறேன் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த வார்த்தை விஜயமுள்ள வார்த்தை அல்லவா? ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, பவுல் மூலமாய் ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தை அல்லவா? இதே வார்த்தையை நீங்கள் நானும் சொல்லுகின்ற பொழுது அதே ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கின்றாரே. அதே வார்த்தை இன்றைக்கு மக்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் ஆறுதலுக்காக தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் நானும் ஆறுதலின் ஊழியங்களை செய்ய, ஆறுதல் படுத்தும் ஊழியங்களை செய்ய கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கின்றார். 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், பவுலின் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரை தூக்கி 3 முறை என்ன பண்ணான்? வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் முள்ளை எடுத்தாரா? அந்த பாடுகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாரா? எவ்வளவு பெரிய விசுவாசி! எவ்வளவாய் கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும், அடியனை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் சொல்லி அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரர், சபைகளை நிறுவின ஒரு ஊழியக்காரர், 13 நிருபங்களை எழுதிய பரிசுத்தவான், அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது அவர் 3 முறை வேண்டினார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக அழைக்கப்படுகின்றோம். என்னால் ஆறுதல் படுத்தும் தேவன், என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய சுகவீனத்தையும் என்னுடைய பாடுகளையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், கண்டும் காணாதவர் அல்ல. அவர் எனக்கு கிருபையும் பலனையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். நிச்சயமாக அவர் ஏற்ற வேளையிலே அதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதான் 2 கொரிந்தியர் 1:4 படிக்கும்போது அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், வேறு யாரும் அல்ல. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆறுதலுக்காக யாரிடத்திலே போகின்றோம்? எங்கு ஓடுகின்றோம்? ஒருவேளை பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்றால் பெற்றோரிடத்திலே போனால் பெற்றோரிடத்திலே ஆறுதல் கிடைக்கின்றதா? அல்லது பெரியவர்களுக்கு ஆறுதல் வேண்டும் சொல்லி பிள்ளைகளிடத்திலே பண்ணும்போது பிள்ளைகளிடத்திலே ஆறுதல் கிடைக்கின்றதா? இன்னைக்கு நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மோடு வேலை செய்கின்ற மக்கள் நமக்கு ஆறுதல் உள்ளவர்களா இருக்கின்றார்களா? நமக்கு பிரச்சனை என்று சொன்னால் நம்மை ஆறுதல் படுத்துகின்ற எத்தனை பேர் உண்டு? ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையும் மற்றவர்களை ஆறுதல் படுத்த நாம் அழைக்கப்பட்ட ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் நானும் தான் ஆறுதல் படுத்த முடியும். நீங்கள் நான் தான் அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆறுதல் படுத்தும் கர்த்தர், இரண்டாவதாக நம்பிக்கை ஊட்டும் கர்த்தர். நாம் எடுத்து வாசிக்கலாம் 9-10 வசனங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நம்மை கடந்து வந்த காலத்தில் மாத்திரம் தப்புவித்தவர் அல்ல, நிகழ்காலத்தில் மாத்திரம் அவர் தப்புவிப்பவர் அல்ல, வருங்காலத்திலும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. கடந்த ஆண்டு முழுவதும் கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றாரே. எவ்வளவு பிரச்சனையோடு கூட உலகத்தின் மக்கள் எல்லாம் கடந்து சென்றார்களே. நமக்கு எவ்வளவாய் அவருடைய செட்டையின் கீழே மறைத்து, செட்டையின் மூலமாய் அவர் மறைத்து, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து பாதுகாத்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையை அவர் தப்புவிக்கிறார், எங்களை தப்புவிக்கிறார் என்று பார்க்கின்றோம். என்னால் அந்த நிச்சயம் தான் அன்னைக்கு நமக்கு வேண்டும். நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை ஏதோ கேட்டுவிட்டு செல்கின்ற வார்த்தை அல்ல. இன்னைக்கு விசுவாசத்தோடு நான் வந்திருக்கேன் தேவ சமூகத்திலே. சிலுவையிலே எனக்கு ஒரு புதிய பார்வை உண்டு. அவர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். நம்பிக்கையை கொடுப்பதின் நோக்கம், நம்பிக்கை ஊட்டும்படியான ஊழியத்தை நான் நிறைவேற்ற முடியாய், மக்கள் மத்தியில் நான் கடந்து செல்ல முடியாய் நாட்களே அவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் 103 பார்க்கின்ற பொழுது 14 கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அவருடைய நீதி எப்பொழுதும் அவருக்கு பயந்தவர் மேல் இருக்கும், பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று பார்க்கின்றோம். அநாதியாய். புலம்பல் 3:22 பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த
கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை தான் இன்னைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நீங்கள் நானும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சொன்னால் நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. என்னால் கிருபையை பெற்றிருக்கின்றோமே அப்படின்னா நம்முடைய பெருகுவே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலைதோறும் புதியதாக இருக்கின்றது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் நானும் உலகத்திலே இருக்க மட்டுமாக, நீங்கள் நானும் இருக்க மட்டுமாக அவர் இரக்கம் கொடுக்கின்ற கர்த்தர், மன உருக்கம் உள்ள தேவன் நம்மோடு கூட பயணிக்கின்றவராய் இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கின்றாரே, அவர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கின்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக வரும் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தையை நம்பி நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். என வாழ்க்கை என்பது அவர் இரக்கத்தின் நமக்கு இருக்கின்றது. அவர் இரக்கம் உள்ள கர்த்தர், மன உருக்கம் உள்ள கர்த்தர். எனவே அவரோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்ன அங்கு பார்க்கின்ற பொழுது அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் என் பங்கு, என் பங்கு அவர். எனவே நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி என்ன சொல்லும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். இன்னும் சங்கீதக்காரன் 91:2 சொல்கின்ற பொழுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்றோமா? நம்முடைய வாழ்க்கையில வருது பிரச்சனை, போராட்டம் வருது, நம்ம அந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சொல்லுவேன், நான் எங்கும் சொல்லுவேன், யார் கேட்டாலும் சொல்லுவேன், என்னுடைய பிரச்சனையை அறிந்திருக்கிற கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், என் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே சொல்கின்றதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நான் வாசித்தோமே 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கின்றோம். அங்கே சொல்லப்படுகின்ற காரியங்களை பாருங்கள். நமக்கு நம்பிக்கை உண்டு என்றால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அழைக்கின்றவராய் இருக்கிறார். உன்னை போல 18ஆம் வசனத்திலே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரத்திலே எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு தான் வச்சிருக்காங்க. ஆண்டவர் நம்மை எதற்காக அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய சகோதரத்திலே நாம் போய் அவருடைய வார்த்தையை அவர் நம்முடைய வாயிலே வைக்கின்றார். அந்த வார்த்தையை நாம் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியும் கொடுக்கப்படுகின்றது. அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கே 19ஆம் வசனம், என் நாமத்தினாலே அவர்கள் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவனோ நான் விசாரிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அதை நம்முடைய நம்பிக்கையாக கொள்ளாதபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் அங்கு போகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற ஊழியர்களை பார்க்கின்றோம். அநேக ஊழியர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சதவீதம் என்ன, கிறிஸ்தவ சதவீதம் என்ன? இன்னைக்கு ஊழியர்கள் உண்டு, ஆனால் விசுவாசிகள் எங்கே? விசுவாசிகளை பிரித்து 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 ஆளுகின்ற ஊழியர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு ஓநாய்களாய் அலைகின்றவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கின்ற காலத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் நீங்கள் நானும் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்குதான் ஒரு சொல்லப்படுகின்றது. 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும், தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் என்ன வார்த்தை? சாக கடவார்கள். இவ்வளவு பெரிய பாருங்க, ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கின்றார். அதை நாம் மற்றவர்களிடத்திலே அறிவிக்கும்படியான அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்காத வார்த்தையை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் சாகக்கடவீர்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இதயத்தில் 22ஆம் வசனம், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி தன் துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம்.
வேண்டாம். எவ்வளவு விட்ட நம்பிக்கையை நமக்கு கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். நாம் கேட்கின்ற பொழுதே இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தையா, ஆவியானவர் தான் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுகின்றாரா என்று சொல்லி கேட்கின்ற வார்த்தையை வைத்து ஆண்டவர் அங்கு தீர்மானிக்கின்றவராய் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கின்றது? நாம் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை ஊழியம் செய்கின்றோமா? நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் எவ்வளவோ வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. நாம் நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழும்படியான வார்த்தையை கொடுத்திருக்கின்றாரே. அது எல்லாவற்றையும் நீங்கள் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதான வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்குள்ளாக மற்றவர்களை நாம் அழைத்து வரக்கூடிய அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக விண்ணப்பிக்கும் ஊழியம். மூன்றாவதாக விண்ணப்பிக்கும் ஊழியம். அங்கு பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், 11ஆம் வசனம், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படின்றால் அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? காணிக்கை போடுறது மாத்திரம் இல்லை, மற்ற காரியங்களில் ஈடுபடுறது மட்டும் இல்லை, வரக்கூடிய ஊழியர்கள் இந்த நாட்களில் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? விண்ணப்பிக்க வேண்டுமா? உடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்களை செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய விண்ணப்பம் தான், நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபந்தான் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத ஊழியத்தை நிறைவேற்ற முடியாத ஊழியர்களை அனுப்பும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை செயல்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். என்னால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு ஏற்ற வேலையாட்களை கர்த்தர் நியமிக்க முடியாது நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபம் இருக்கின்றதா? இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கின்றது? ஒரு வேளைக்கு வயக்காட்டிலே கருது விளைந்திருக்கின்றது, அங்கு ஒரு வேலையாளை நாம் அனுப்புகின்றோம். நீங்கள் நானும் அதை அறுக்க தெரியாது கருவாய் கொண்டு போனோம்னா அந்த கதிர் மணியெல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் வயலில் விழுந்துரும். ஆனால் அதை தெரிந்தவர்கள் செய்கின்ற பொழுது என்ன ஆகும்? ஒரு மணியும் கீழே விழுகாது. அவர்கள் வேகமாக அறுப்பார்கள், எல்லாவற்றையும் கருதாக கட்டி அவர்கள் களத்துக்கு கொண்டு வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் எந்த ஒரு மணியும் எந்த ஒரு ஆத்மாவும் இழந்து போகாதபடி எல்லாம் அவருடைய திரு சமூகத்துக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதான அரிகளாய் கட்டத்தக்கதான ஊழியர்களை எழுப்பும்படியாய் நீங்களும் நானும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விண்ணப்பியுங்கள். அவருக்கே பாருங்க, விண்ணப்பம் தேவைப்படுகின்றது என்றால் அவருக்கு பார்க்கின்ற நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவி எப்படி செய்யணுமா? விண்ணப்பம் ஜெபம் பண்றது ஒரு பெரிய உதவிங்க. இதோ அல்ல, நாங்கள் கூட இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய பாடுகளின் மத்தியிலே அவர்கள் கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லா சோதனையிலிருந்து அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்றால் வார்த்தையை கொடுக்க முடியாது கடந்து வருகின்ற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகின்றீர்கள் என்றால் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 பார்க்கின்ற பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கின்றான். அங்கு சபையார் என்ன பண்ணினார்கள்? எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அங்கு ஜெபித்த பொழுது அங்கு சிறைச்சாலையிலே தேவதூதனால் அவர் கட்ட வீழ்க்கப்பட்டவனாக பேதுரு வெளியே வந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படின்றால் பேதுருவுக்கு அங்கு சபையாருடைய ஜெபம் தேவைப்பட்டது என்று சொன்னால், நம்ம மத்தியிலே ஊழியம் பண்ணுகின்ற ஊழியர்களுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு பெரிய கடமையாக இருக்கின்றது என்றால் பவுலடியார் சொல்கிறார், விண்ணப்பம் தேவை, விண்ணப்பம் தேவை. விண்ணப்பத்திலே உதவி செய்யுங்கள். உதவி என்பது பணம், பொருள் அல்ல, மற்ற காரியத்துக்கு மேலாக நீங்கள் உதவி செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள் என்று பார்க்கின்றோம். 19 வருஷத்திலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 18 பொழுது விழுந்த பின்பு பேதுருவை குறித்து பாருங்க, அவர் விடுதலை கிடைத்தவுடன் நாங்கள் நடைபெற்ற காரியம் பாருங்க, அவனை கொல்லணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்துகிறார். அதை பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே எவ்வளவு வேதனை, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு இதோட கூட நம்ம மத்தியிலே அவர்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்திலே, நம் பட்சத்திலே இருக்கின்ற பொழுது நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கின்றார். நம் பட்சத்திலே இருக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னும் யோவான் 14:12 என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எவ்வளவு பெரியது! 14 என்று சொன்னாலே பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எவைகளை கேட்கின்றோமோ, கேட்கின்றவைகள் எவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே கொடுப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வருகின்ற பொழுதுதான் அந்த நம்முடைய விண்ணப்பம் அங்கு முழுமை பெறுகின்றது. ஏதோ விண்ணப்பித்தோம், போறோம், ஜெபம் பண்ணோம், வந்தோம்னா அல்ல. ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அந்த கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரியது! உனக்கு எதிராக எத்தனை வழியாக வருவாங்களா? ஒரு வழியாக வருவான், 7 விரோதிகள் உண்டு, அவர்கள் வருவார்கள். நமக்கு இருக்கின்ற போராட்டங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் முழுமையாக நீக்கின்ற 7 என்று சொல்கின்ற பொழுது முழுமை நாம் கேட்க இருக்கின்றோம். 7 வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். கர்த்தர் கடைசியாக ஒரு முழுமையான ஒரு வார்த்தை, திருவார்த்தையை கொடுத்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த வார்த்தையை கொடுத்து அவர் விட்டு சென்றிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா என்ன கேட்குறோம்? ஒருத்தர் மறித்து விட்டார்னு என்ன செய்கிறோம்? போகிறோம். பொண்ணு என்ன பண்ணுறோம்? பொண்ணு அங்கே இருக்கிற உறவினர் பார்த்தோன்னே கடைசி அவர் அதானே கேட்குறோம். கடைசி என்னப்பா சொன்னார் உங்கள் அப்பா? உங்கள் அம்மா கடைசி என்ன சொன்னாங்க? பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? கடைசி எங்கள் அப்பா இந்த வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, எங்கள் அம்மா இந்த வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை கடைசி வார்த்தை, அது ஒரு மகிமை உள்ள வார்த்தை, ஒரு முழுமையான வார்த்தையை கர்த்தர் சிலுவையிலே நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த முழுமையான வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அவர் 3 முறை பிதாவை நோக்கி வேண்டினார். முதலாவது வார்த்தையிலே பிதாவே என்று சொல்லுகின்றார், நடுவிலே என் தேவனே என் தேவனே என்று சொல்கிறார், கடைசியாக பிதாவே என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கின்றார். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் நாம் கடைசி நிமிடத்திலே நாம் ஜெபித்து நம்முடைய ஆவியை அவரிடத்திலே ஒப்புவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனால் நீங்கள் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கின்ற சொன்னால் அந்த ஆவியை பெற்றிருக்கின்ற கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது, நாம் விண்ணப்பம் செய்ய மாட்டோமா? நம்முடைய ஆவியை அவரிடத்தில் ஒப்படைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோமா? கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக அந்த உலகத்திலே வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி அவர் நிறைவான ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து தன்னுடைய ஆவியை கொடுத்தார். அப்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்ற கர்த்தர், அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிற கர்த்தர், விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்ற கர்த்தர். என்னால் விண்ணப்பம் செய்கின்ற பொழுதுதான் அந்த ஊழியம் முழுமை பெறுகின்றதா இருக்கின்றது. இதோ நமக்கு மட்டும் ஜெபித்து 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 வாழ்ந்த நாட்கள் போதும். இன்னைக்கு ஜெபத்திற்காக அநேகர் ஏங்கி தவிக்கின்றார்கள். யார் எங்களுக்காக ஜெபிப்பார்கள்? யார் எங்களுக்காக பிறப்பிலே நிற்பார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் ஆராதிக்கின்ற தேவன் எல்லாவற்றையும் கேட்கின்றவராய் இருக்கின்றார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளிலே இந்த செய்தியை முடிக்க முற்படுகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் என்ற நகரில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு வழக்கறிஞரிடம் சென்றிருக்கின்றார். அவற்றில் போய் அநேக காரியங்களை குறித்து பேசிவிட்டு திரும்ப கிளம்பியிருக்கின்றார். அவர் கதவு வரைக்கும் வந்துவிட்டு மீண்டுமாக திரும்பி அவரை பார்த்திருக்கிறார். அவர் என்ன என்று கேட்டபொழுது, அப்பொழுது உங்களிடத்தில் உன்னை கேட்க நான் முற்படுகின்றேன், நான் கோழையாக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது அவர், நான் உன்னை கோழையாக நான் எண்ணவில்லை, நீ என்ன கேட்க வேண்டுமோ அதை நீ கேளு என்று சொன்னபொழுது, ஐயா நீங்கள் ஏன் கிறிஸ்துவராகவில்லை என்று கேட்டிருக்கின்றார். இந்த வழக்கறிஞரிடத்திலே நீங்கள் ஏன் கிறிஸ்தவராகவில்லை என்று கேட்டிருக்கின்றார். உடனே மற்றவர், ஐயா நீங்கள் ஏன் கிறிஸ்தவராகவில்லை என்று கேட்டாருக்குன்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். தலையை தொங்க போட்டுக்கொண்டு வேதாகமத்திலே எங்கேயோ குடிகாரன் பரலோகத்தில் பிரவேசிக்க அருகதையற்றவன் என்று போடப்பட்டிருக்கின்றது. அது எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டுமாக அதை என்னிடத்திலே கேட்கலாமா என்று சொன்ன பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நான் அதை கேட்கவில்லை, நான் உங்களை ஏன் கிறிஸ்தவனாகவில்லை என்று தான் கேட்டேன், மற்ற எதையும் கேட்கவில்லை என்று சொன்னோம். அப்பொழுது அவர் சொன்னாராம், இதுவரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட கேள்வியை என்னிடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நான் அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே அந்த எப்படி ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்படி கிறிஸ்தவனாக கூடும் என்று சொல்லி மீண்டுமாக இவர் அவரிடத்திலே கேட்டிருக்கின்றார்.
கேட்ட மாத்திரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், உடனே நாற்காலியை எடுத்து போட்டு உட்கார்ந்து வேத புத்தகத்தை திறந்து அதில் உள்ள வசனங்களை எல்லாம் வாசித்து அவர் சொல்லி முடித்த பிற்பாடு நாம் ஜெபிக்கலாமா என்று சொன்னவுடன் ஜெபிக்கலாம் என்று சொல்லி இருவரும் முழங்கால் போட்டிருக்கிறார்கள். போட்டு ஜெபித்த பொழுது அந்த இருவரிலே வழக்கறிஞர் முதலாவது செய்த காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும், என் ஜீவியத்திலிருந்து அகற்றி போடும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். என் பலவீனம் உமக்கு தெரியும், அதை என் ஜீவியத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். அன்று முதல் அவர் குடியை முற்றிலுமாக விட்டுவிட்டார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை துவக்கினார். அவர் வழக்கறிஞராய் இருந்தாலும் கூட அவர் எல்லாவற்றையும் நீதி உள்ளதாய் நேர்மை உள்ளதாய் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். யார் இந்த வழக்கறிஞர் என்று சொல்லி நீங்கள் கேட்கின்றீர்களா? அவர் பிற்காலத்திலே பெயர் பெற்ற ஸ்கோர்போர்டு ரெஃபரன்ஸ் பைபிள், ஸ்கோர்போர்டு என்ற ரெஃபரன்ஸ் பைபிளை, அதாவது ஸ்கோர்போர்டு ஒத்த வாக்கியத்தை உருவாக்கிய பண்டிதர் C.S. ஸ்கோர்போர்டு என்பவர் தான். நமக்கும் தருணம் கிடைக்கும் போது அதை நழுவ விடாமல், நற்செய்தியை மற்றவர்களுக்கு வெட்கப்படாமல் தைரியமாக கூறுவோமா? அதனால் மனம் திரும்புவோர் பண்டிதர் ஸ்டூவர்டை போல பெரிய காரியங்களை செய்யவும் அநேகரை ஆண்டவருக்கு கொண்டு வரவும் ஏதுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கடைசியாக நமக்கு கொடுத்த கட்டளை மார்க் 16:15 என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கு நடைபெற்ற காரியம் ஒரு கிறிஸ்தவர் அவர் வழக்கறிஞரிடத்தில் சொல்கின்றார். அதை கேட்ட மாத்திரமே யாரும் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கேள்வியை இடத்தில் கேட்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியங்களை விளக்கி சொல்லி வசனங்களை அவர் கேட்ட மாத்திரத்திலே அவருக்குள்ளாக அந்த வார்த்தை ஊடுருவி சென்றது சொன்னால், அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் எவ்வளவு காலமாய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு 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 கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? கேட்ட வசனத்தை நாம் வைத்தவர்கள் அல்ல, அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றதான் ஊழியம். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். அவன் சொன்ன மாத்திரத்திலே இன்றைக்கு ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் பைபிள் வர வேண்டும் சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் அந்த வழக்கறிஞர் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் செய்கின்ற சிறு காரியத்தின் மூலமாய் இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்காக எழும்பக்கூடிய நாட்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்று சொல்கிறோம். நாம் அதை நிறைவேற்றுகின்றோமா? நாம் நிறைவேற்றுகின்றோமா? அது மிகப்பெரிய கட்டளை அல்லவா? கடைசியாக கடவுள் சொல்லி சென்ற கட்டளை அல்லவா? இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கடைசி வரை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. என்னுடைய அப்பா கடைசியாக அப்பா என்று சொன்னார், என்னுடைய அம்மா கடைசியாக கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வாழும்படியான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாக தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தை ஒப்படைத்தார்களே. நீங்கள் நானும் வாழ்கின்ற பொழுது நாம் அப்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் கடைபிடிக்கின்றோமா என்பதை நான் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்கின்ற பொழுது ரோமர் 1:15-16 ரோமர் 1:15-16 அங்கு பவுலடியார் கூறுகின்றார், ரோமாவரில் இருக்கிற உங்களுக்கு எடுத்து வாசிக்கலாம். என்னால் இன்று மட்டும் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்படேன். ரோமாவில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படாமல் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. என்னால் வார்த்தை அவன் விசுவாசிக்கிறதுக்கும் தேவனுடைய பெற்று கொள்வதற்கும், அதனால்தான் ஆண்டவர் பவுலை அழைத்த பொழுது புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படியாகத்தான் அவரை அழைத்தார். அழைத்ததின் நோக்கம் பார்க்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அவருடைய விசுவாசத்திலே இருக்கும்படியாகவும் அவர்களுக்கு தேவபலன் கிடைக்கும்படியாகத்தான் அங்கு அவர் அந்த வார்த்தையை பிரசங்கிக்கின்றார். அப்படின்றால் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பரிசுத்த பேதுரு ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது அது உங்களுக்கு எனக்கும் தேவபலனாய் இருக்கிறது அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தை
வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாகவும் தேவ பலத்துக்குள்ளாகவும் இருக்கிறது அல்லவா அன்புக்குரியவர்களே? அதான் ஊழியம், அதான் ஊழியம். ஒரு சொல்கிறார், இயன்ற மட்டும் நம்மளால் முடிந்த மட்டும், முடியாது என்று ஒன்றும் அல்ல. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது முடியாதது என்று சொல்கின்ற பொழுதுதான் அது துவக்கமாக இருக்கின்றது என்று அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பலவீனத்தை நாம் குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கப்படவில்லை. பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கு மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். பலவீனத்தை குறித்து நம்மை அதை சொல்லிக் கொண்டு இருக்கல, என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் அவருடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் ஒரு புதிய பார்வை, இதுதான் ஒரு புதிய பார்வை. இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கின்றோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த திருச்சமூகத்தில் நான் கேட்ட சத்தியத்தை ஒரு விசை நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆறுதல் படுத்தும் ஊழியத்திற்கு இந்த நாளிலே அழைத்திருக்கின்றீரே, நம்பிக்கை ஊட்டும் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறே, விண்ணப்பிக்கும் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீரே. அந்த ஊழியத்திற்கு நான் தகுதியா என்று சொல்லி நான் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே அப்படியே இருந்த நிலையிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நாளை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒரு புதிய பார்வையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டதின் நோக்கமே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு திருச்சபை எங்களுக்கு அதே வார்த்தையை தியானிக்க முடியாய் கொடுத்திருக்கிறது. நாங்கள் ஆறுதல் படுத்தும் ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாகவும், நம்பிக்கை ஊட்டும் ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாகவும், விண்ணப்பத்தை ஏறடிக்கின்ற ஊழியத்தை நிறைவேற்றும் மக்களாகவும் இந்த உலகத்திலே வாழ கர்த்தாவே நீர் எங்களை கிருபைதரமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் அப்பா. உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நவீனமானவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொந்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணி போல காத்துக்கொண்டு இந்த அருமையான ஓய்வு நாளிலும் இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவரீர் செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காக, உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த
பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பணிகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் வருத்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்துவீராக. இடமாக அரசு வேலைகள், இடமாக தனியார் வேலைகள், ஆண்டவரே விவசாய வேலைகள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சிலுவை தியானத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரே உடைய பவனியை நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சியின் பவனியாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே கொரோனா பெருந்தொற்றானது இன்னும் பரவி கொண்டிருக்கிறதாக குறிப்பிடுகிற இந்த வேளையிலே கர்த்தர் தாமே திருச்சபையின் குடும்பங்கள், தேசத்தின் பிள்ளைகள், ஆண்டவரே பட்டணத்தில் வசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த தொற்றுக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த தொற்றை முழுவதுமாய் அகற்றிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே, ஆண்டவருடைய மாநிலத்திலே நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற நீதியும் உண்மையும் உத்தமமான தலைவர்களை, மக்களுக்கு பணியாற்றுகிற தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த வேளையிலே நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகவீனங்களுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிற நாங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறைப்பட்டபடி ஆண்டுடைய கருத்துளை தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியை வழிநடத்தும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய கருத்துளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலை 194 பாடல்.